Taste the Daily. அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஸ்டாலின் அரசின் தகர டப்பா பேருந்து 15 பயணிகளுடன் ஏரியில் இறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தகுமார் வழங்க கேட்கலாம். நந்தகுமார் வணக்கம். விபத்து குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். போச்சம்பள்ளி அருகே 15 பேர் பயணிகளுடன் சென்ற பேருந்து ஏரியில் இறங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரியிலிருந்து அரசம்பட்டி வரை செல்லக்கூடிய பேருந்து எண் 47 15 பயணிகளுடன் இன்று காலை நெடுங்கல் ஏரி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் ஆக்சல் கட்டாகி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து ஏரியில் இறங்கியது. அங்கிருந்த தென்னை மரத்தில் முட்டி மோதி நின்றது. இதன் காரணமாக பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி எடுத்து கதறினர். பின்னர் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக பேருந்திற்குள் நுழைந்து அங்கிருந்த பயணிகள் அனைவரையும் ஓட்டுநர் நடத்துனர் உட்பட அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவத்தால் பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். அந்த இடத்துல தென்னை மரம் இல்லாமல் இருந்திருந்தாக்க அனைத்து உயிரும் போயிருக்கும், ஏரிக்குள்ள பஸ் கவிழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த பயணிகள் பெருசா அச்சம் தெரிவிச்சாங்க. அதே போல பேருந்து பழைய பேருந்துகளாக இயக்கப்படுறதாலும் காலாவதியான பேருந்துகள் இயக்கப்படுறதாலும் பராமரிப்பு இல்லாம செயல்படுறதாலும் மட்டுமே இது போல அடிக்கடி ஆக்சில் கட் ஆகிறது, டயர் வெடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தி விபத்துக்குள்ளாகிறதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சாங்க. இந்த சம்பவம் குறித்து நாகரசம்பட்டி போலீசார் தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தகுமார்.